ஹலோ, சொல்லுடி. ஆமாண்டி, நான் மட்டும்தான் வீட்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு நானும் அவங்க கூட தான் கிளம்பினேன். அப்புறம் அப்பாவை பார்த்துக்க ஆள் இல்லைல்ல, அதனால நான் இங்கே இருக்க வேண்டியதாயிடுச்சு. அப்பா இப்ப பரவாயில்ல. என்ன சித்தார்த் வீட்டுக்குள்ள போயிட்டியா? வீட்டுக்குள்ள இல்ல மேடம், அவ ரூம்குள்ளேயே வந்துட்டேன். சபாஷ். இந்த 25 லட்சம் பணத்தையும் சாதாரணமா ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி வைக்காம கட்டிலுக்கு அடியில இல்ல பீரோவுக்கு மேல இந்த மாதிரி யாராச்சும் பார்த்தாலும் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல மறைச்சு வச்சிரு. சரிங்க மேடம். அப்புறம் அந்த தர்ஷினி வீட்ல தான் இருக்கா? ஆமா மேடம், அவ கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கா. நான் அவ கண்ணில் படாம மேல வந்துட்டேன். சரி, உள்ள போன மாதிரியே திரும்பவும் அவ கண்ணில் படாம வெளியே போயிடு. சரிங்க மேடம். இங்கே வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். நல்ல கண்ணு கெட்ட கண்ணு எல்லா கண்ணும் இப்படியே வாசலோடயே போயிடணும். எதுக்கு 25 லட்சத்தை கொண்டு வந்து சித்தார்த் ரூம்ல வச்சீங்க? சான்ஸே இல்ல நேத்ரா, நான் எதிர்பார்க்கவே இல்ல இப்படி ஒரு விஷயத்தை நீங்க செய்வீங்கன்னு. நான் சொன்னதை விட நீங்க நேர்ல பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். எனக்கு தான் அதை பார்க்க குடுப்பனை இல்ல. இந்த விஷயத்தால 24 கடைக்கும் சீல் வைக்க போறாங்க. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னமோ நடந்த சந்தோஷம்தான். ராணி கார்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள போன அடுத்த நிமிஷமே அத்தனை கடைக்கும் சீல் வச்சுட்டாங்கன்னு வீடே உடைஞ்சு போயிரும். இத கொண்டு போய் வெளியில ஊத்துற. அதோட ராணி வயித்துல இருக்கிற கரு கன்ஃபார்ம் ஆகி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற நேரம் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வீடே ஆடி போயிடும். இதோட நிறுத்த போறது இல்ல தமன்னா. இத வச்சே அடுத்தடுத்த பிளான போட்டுக்கிட்டே போக போறேன். அங்க நடக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சரி வாங்க போலாம். நாய் கண்ணு நரி கண்ணு நல்ல கண்ணு நொல்ல கண்ணு எல்லா கண்ணும் ஒழியட்டும். என்னங்க, இந்தாங்க, இத போய் ரோட்ல உடைச்சிட்டு வந்துருங்க. என்னது, நானா? பின்ன நீங்க தானே இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள. ஆமா ஆமா. அப்புறம் என்ன? சரி குடு. வாமா ராணி. சரி ராணி வாங்க, வாமா உள்ள போலாம். திருஷ்டி தேங்காய் உடைக்கணுமா? இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கு. நேத்ரா வைக்க போற பாம்ல நீங்க எல்லாரும் இப்படி வெடிச்சு செதற போறீங்கன்னு பாருங்க. அம்மா ராணி, சொல்லுங்க தாத்தா. நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. ஆமா நீ, நீங்க ரூமுக்கு போங்க. நான் இவங்க எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு உங்க குட்டி ராணிக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். தர்ஷினி, சித்தி சொல்லும் போதே சொல்லணும்னு நினைச்சேன். என் வயித்துக்குள்ளார இருக்கிறது குட்டி ராணி இல்ல, குட்டி பொம்மி அக்கா.
சரி நான் மேல போறேன். சரி. பொம்மி அக்கா, இன்னைக்கு ஆஸ்பத்திரி போகும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் பாப்பாவோட ஹார்ட் பீட்டை கேட்டேன். நான் மட்டும் இல்ல, தாடிகாரன் அப்புறம் வீட்ல இருக்கிற எல்லாருமே கேட்டாங்க. தப்பா கேட்டப்போ ஹார்ட் பீட்டே வரலன்னு டாக்டர் எல்லாரும் அப்படியே பெஜாராக்கிட்டாங்க. அப்புறமேட்டிக்கு தான் பாப்பாவோட ஹார்ட் பீட்டு கேட்டுச்சு பாரு. எல்லாருக்கும் அதுவும் கிழியாத குறைதான். அதை கேட்ட பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. என்ன இது? எம்மா சந்தோஷமான விஷயத்த சொன்னா தண்ணி என்ன சிவப்பு கலர்ல மாறுது? இது நம்ம வீட்டு முன்னாடி போலீஸா வந்து நிக்குது. என்னப்பா இது? வாங்க சீக்கிரம் வாங்க. போன் எதையும் யூஸ் பண்ண விடக்கூடாது. வெளில இருந்து யாரையும் உள்ள அலோ பண்ணாதீங்க. உள்ள இருந்து யாரையும் வெளியே விடக்கூடாது. ஒரு இடம் விடாம எல்லாத்தையும் தேடுங்க. சார் இருங்க கேட்போம். கம்மிங் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். சார், நாங்கள் உங்களுடைய அஞ்சலி ஸ்வீட்ஸ் 25 பிரான்ச்சஸோட எல்லா அக்கௌண்ட்ஸையும் பார்க்கணும் சார். இமீடியட்டாக டாக்குமெண்ட் எடுத்து கொடுங்க. சார், ஐ எம் சுதார்த். நான் தான் அஞ்சலி ஸ்வீட்ஸ் எல்லா பிரான்ச்சையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நல்லதாக போச்சு. உங்களோட எல்லா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வாங்க சார். என்ன சார், 24 பிரான்ச்சோட அக்கௌண்ட்ஸை காட்டுறதுன்னா என்ன சும்மாவா? முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்திருப்பேன். சார், திடீர்னு ரைடு வர்றதுக்கு பேர் தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். படிச்சவரா தெரியுறீங்க, இது கூட தெரியாதா? நாங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா எதோ பதுக்கி வைக்கணுமோ எல்லாம் பதுக்கி வச்சு மேலோட்டமாக கணக்காமிச்சு ஏமாத்த பார்க்குறீங்களா? நாங்கள் எதுக்கு சார் ஏமாத்தணும்? தாத்தா காலத்துல இருந்து அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கான எல்லா டேக்ஸையும் நாங்கள் பே பண்ணிட்டு தான் வரோம். ஒரு முறை கூட நாங்கள் வரி ஏய்ப்பு செஞ்சதே இல்லை. எங்க நேர்மையை பற்றி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? சார், இதெல்லாம் வாயால் சொல்லலாம் சார். எங்களுக்கு வேண்டியது டீட்டெயில்ஸ். அப்புறம் உங்கள் நேர்மையை பற்றி நாங்கள் சொல்கிறோம். வீட்டோட கதவுல லாக் பண்ணுங்க. வெளில இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது. ஓகே சார். போங்க. உங்ககிட்ட இருக்கிற போனை வாங்க. சார், உங்கள் ஃபோனை கொடுங்க. கொடுங்க மேடம். எல்லாருக்கிட்டையும் வாங்க. கொடுங்க. என்னங்க? கொடுங்க சார். இந்தாங்க டேபிளில் வைங்க. என்ன தாத்தா இதெல்லாம்? சார், என்ன சார் இது? தராதரம் தெரியாம ரைடு அது இதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. எங்க தாத்தா எவ்வளவு பெரிய மனுஷன் உங்களுக்கு தெரியுமா? அம்மா, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுதாம்மா ஆகணும். எங்கள் வேலையில் குறுக்கிட்டா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகும். உங்கள் சைடில் பிரச்சனை இல்லைன்னா எல்லா டீட்டெயில்ஸையும் காட்டுங்க. செக் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டுக்கு போக போகிறோம். உங்கள் ஃபோனை இங்கே வைங்க. கொடுங்க. ராணி கொடுமா. எல்லாரும் ஒரு இடத்துல போய் உட்காருங்க. வாத்தமண்ணா சார், நீங்க எல்லாரும் மேல போய் சார்ஜ் பண்ணுங்க. வாங்க. நீங்க கீழே இருக்க ரூம்ல போய் பாருங்க. வரேன். நீங்க மேல இருக்க ரூம் போய் பாருங்க. சீக்கிரம் போங்க. ஒரு இடம் விடாதீங்க. ஃபுல்லா செக் பண்ற மாதிரி ஃபிலிம் காட்டிட்டு கடைசியா ஐடி ஆபீஸ்ல இருக்கிற நம்ம நேத்ராவோட ஆளு எதர்ச்சியா அந்த பணம் வச்சிருக்க ரூமுக்குள்ள போய் செக் பண்ற மாதிரி பண்ணி
பணத்தை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவாரு. ஆஹா. ஓ சார், இந்த ரூமையும் செக் பண்ணுங்க. சார் 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 இது என்னோட ரூம் தான் சார். இதுல ஒண்ணும் இல்ல, வெறும் ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்கு. சார், அதை செக் பண்றது தான் எங்க வேலை. வாங்க சார், வாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க. சார், இது வரைக்கும் அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல எந்த தப்புமே நடந்ததே கிடையாது. எல்லாத்தையுமே நாங்க கரெக்டா தான் பண்ணிருக்கிறோம். ஆமா சார். அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி திடீர்னு நீங்க ரேடுக்கு வந்தீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை சார். சார், உங்களோட 25 கடையிலையும் நீங்க வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுக்கு தான் செக் பண்ண வந்திருக்கோம். எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, முடிஞ்சதும் வந்த இன்ஃபர்மேஷன் சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? உட்கார். தாத்தா, டென்ஷன் ஆகாம இருங்க. சார், இவங்க என் ஒய்ஃப் ராணி கன்சீவா இருக்காங்க. அவளுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் வேணும். அதனால இவ ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும் சார். ஓகே, ஷோர் மிஸ்டர் சித்தார்த். அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வாங்கியாச்சுல்ல, அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. சரி, தாராளமா அவங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்ல சார், அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். நான் இங்கே இருக்கிறேன். ஏன் ராணி, நான் சொல்றத எதையும் கேட்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கியா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்லையா. நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் இங்க தான் இருப்பேன். தர்ஷினி, இந்த ஆபீசருங்களுக்கெல்லாம் கெட்டியா மாம்பழ ஜூஸ் போட்டு கொண்டு வா. இல்ல கெட்டியா ரோஸ் மில்க் எதுனா போட்டு கொண்டு வா. ஏன்பா சித்தார்த், ராணிக்கு என்ன ஆச்சு? வந்திருக்கிறவங்க எல்லாரும் நம்மளோட கெஸ்டா. வந்தவங்க எல்லாம் இன்கம் டாக்ஸ் ஆபீசருங்க. அவங்களுக்கு எதுக்கு கெட்டியா ஜூஸ் போட்டு கொண்டு வர சொல்றா? தாத்தா விடுங்க தாத்தா, அவ என்னமோ பண்ணிட்டு போட்டும். நீ போ தர்ஷினி, போ. சரிங்க அண்ணி. ஏன்பா சித்தார்த், எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியில வெறுங்கையோட தான் வர போறாங்க. நீ பாரு. ஆமா தாத்தா. யாரோ ஊர் பேர் தெரியாதவங்க சொல்றத கேட்டு இவங்க இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்றது? தாத்தா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் தாத்தா. நம்ம நேர்மை நமக்கு தெரியாதா? கொஞ்ச நேரத்துல சித்தார்த் ரூம்ல இருந்து சொல்லைய 25 லட்ச ரூபாய் கொண்டு வந்து நடு வீட்டுல வைக்க போறாங்க. அப்ப தெரியும் இவங்க நேர்மெல்லாம் எங்க போகுதுன்னு. அதிர்ச்சியில கிழவ நெஞ்சு பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ₹1 கணக்குல வரலனாலும் நோண்டி நொங்க எடுத்துருவாங்க. இது 25 லட்சம். சித்தார்த் எப்படிதான் கணக்கு கொடுக்க போறானே தெரியல. தாத்தா, பேரன், பேரனோட பொண்டாட்டின்னு எல்லாருமே சேர்ந்து கம்பி என்ன போறாங்க தமன்னா. மாமா, அது மட்டுமா? அஞ்சலி ஸ்வீட்ஸோட மொத்த கடைக்கும் சீல் வச்சு பூட்டு போட போறாங்க. சார், இந்தாங்க ஜூஸ். நோ தேங்க்ஸ் மா, ஜூஸ் எல்லாம் வேண்டாம். சார், அந்த ஜூஸ்ல எதையும் கலந்துருக்க மாட்டா. தைரியமா நீங்க குடிக்கலாம். அந்த ஜூஸ் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா போட்ட ஜூஸ் சார். ராணி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யோ, நீ என்னத்துக்கு டென்ஷன் ஆகுற? அவங்க வேலையை செய்யறாங்க. நாம என்னத்துக்கு அவங்கள எதிரியா பாக்கணும்? அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்டா தானே நத்தணும். நீ கொஞ்சம் பேசாம இரு. சார், இங்க ஒரு பேக் இருக்கு சார். யோ, அதை எடுத்துட்டு வாயா. ஓபன் பண்ணியா? சார், உள்ள பணம் தான் இருக்கு சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சித்தார்த்து சொன்னாரு. முதல்ல எடுத்துட்டு வாங்க சார். எடுத்து வாங்க சார். சார், என்ன சார் பேக் இது? சார், இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட தான் கேட்கணும். உங்க ரூம்ல இருந்து கொண்டு வந்த பேக் தானே சார்? சார்,
நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் உண்மைதான் சார். இந்த பேக் ஃபுல்லாக கேஷ் இருக்கு சார். வாங்க சார், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓபன் பண்ணுங்க. என்னப்பா இது? என்ன சித்தார்த் இது? சார் உண்மையாவே இந்த பணம் எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். என்ன சார் இது? இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்க? ஒரு ரூபாயா 2 ரூபாயா சார்? லட்சக்கணக்கில் பணம் சார். அதுவும் கணக்கில் வராத பிளாக் பண்ணி வேற. அது எப்படி சித்தார்த் இவ்வளவு பணத்தை கணக்கு காட்டாம இருப்பீங்க? நீங்க பாருங்க, நீங்க சரியான கணக்கு காட்டுங்க, நாங்க பேசாம போயிடுறோம். ஏன்பா சித்தார்த்? சார் இதில் 25 லட்ச ரூபா மட்டும் கணக்கில் வரல சார். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சித்தார்த்? ஹலோ சார், இது எங்க பேக்கே இல்ல. யார் இதை எங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சாங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார். என்ன சார், இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாமல் யார் சார் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க? அதுவும் இவ்வளோ பெரிய பேக்கு. சார் கல்யாணம், கோவில், ஹாஸ்பிட்டல்னு மாத்தி மாத்தி அலைஞ்சிட்டு இருக்கோம் சார். அப்ப யாராவது எங்களை மாட்டி விடணும்னு நினைச்சேன். இதை வேணும்னே கொண்டு வந்து வச்சிருக்கலாம்ல. என்ன சார் இவ்வளோ பெரிய வீட்டை அப்படியே திறந்து பட்டா போவீங்க? கொஞ்சமாச்சும் படிச்ச ஒரு மாதிரி பதில் சொல்லுங்க சார். சார் உண்மைதான் சொல்றேன். சத்தியமா இந்த பேகுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த பேக்ல இருக்கிறது எங்க பணமே கிடையாது சார். மிஸ்டர் சித்தார்த், நீங்க சொல்றது எங்களால நம்ப முடியல. இந்த பேக்கை உங்க கண்ணு முன்னாடி தானே உங்க வீட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப அது உங்க பேக் தானே? இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார் நான் சொல்றது உண்மைதான் சார். சார் அதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு? டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் சார். இந்த 25 லட்ச ரூபாய்க்கு சரியான கணக்கு காட்டாதனால இந்த பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இது மட்டும் இல்லை சார், உங்கள் அஞ்சலி ஸ்வீட்ஸ் 25 பிரான்ச்சஸுக்கும் ஒரே நேரத்தில் சீல் வச்சு மூட போகிறோம் சார். வாட்? சித்தப்பா நேத்திர ஒரே பால்ல 6 அடிச்சிட்டாங்க. ஆமா தமன்னா, அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடையும் போச்சு, பாரம்பரிய குடும்ப கௌரவமும் போச்சு. தமன்னா, போனஸா கிழவனோட உயிரும் போகுது. சித்தார்த்தம் உள்ள போறான். ப்ராப்பரா செக் பண்ணியாச்சுல? ஆமா, வேற ஒண்ணும் வேற இல்ல. எதுவும் இல்லை. ப்ளீஸ், பிசினஸ் நடந்துட்டு இருக்க கடைகளுக்கு சீல் வைக்கிறேன்னு சொல்றது ரொம்பவே தப்பு சார். நீங்களே யோசிங்க. கணக்குல வராத இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை யாராவது வீட்டுல வச்சிருப்பாங்களா சார்? நீங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கல்ல. ஒரு தடவையாவது நாங்க இன்கம் டாக்ஸ் கட்டாம இருந்திருக்கோமா? நீங்களே சொல்லுங்க சார். சித்தார்த், நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுல இருந்து உங்க தாத்தாவோட அஞ்சல் ஸ்வீட்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உங்க தாத்தா மாதிரி நேர்மையான மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா ஆமா சார், நீங்களே சொல்றீங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். சார் இதை விட முடியாது சார். இப்போ இதை கன்சிடர் பண்ணா அப்புறம் எல்லாரும் இதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு மோசடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க சார். இந்த 25 லட்சம் மட்டும் இல்லை சார், ஒவ்வொரு கடைக்கும் ரைடு போனால் இன்னும் எவ்வளோ பணம் வேணாலும் கிடைக்கும் சார். முதல்ல அவங்க கடைக்கு சீல் வைங்க சார். இந்த கடையோட ப்ராப்பர்ட்டர் தெய்வநாயகத்துக்கு தூக்கி உள்ளே போடுங்க சார். சார் அப்போ தான் இவங்கள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கும் சார். சார் சார் என்ன சார் நீங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இது எங்க பணமே இல்ல சார். சார் இது எங்களோட பேக்கே இல்ல சார். அதுவும் இல்லாம இது எங்களோட பணமும் இல்ல சார். நாங்க சொல்றது நிஜம், எங்களை நம்புங்க சார். ராணி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஓகே, அமைதியா இரு. சார் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். நாங்கள் ஒன்றும் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரல. உங்கள் வீட்டில் இருந்து தான் சார் பணத்தை எடுத்து காட்டுறோம். இந்த பணத்துக்கு நீங்கள் எங்களுக்கு சரியான கணக்கு காட்டல சார். அதனால் நாங்கள் இப்போ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறோம் சார். இந்த பேப்பர்ஸில் நீங்கள் ஒரு சைன் பண்ணுங்க. இந்தாங்க சார். சார் இதில் ஒரு சைன் போடுங்க. கையெழுத்த போடுப்பா. ஒரு நிமிஷம். ராணி, ஏற்கனவே பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. நீ ஏதாவது பேசி இன்னும் பெருசாக்கிறாள ப்ளீஸ். யோ, நீ எப்பவுமே என்ன தப்பா தான் புரிஞ்சுப்பியா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்ல வரேன்.
நீ என்னடான்னா பிரச்சனைய பெருசாக்காதான்னு சொல்ற? ஏம்மா ராணி, என்னம்மா சொல்ற நீ? கருப்பு பணம் பதுக்கி வச்சிருக்கோன்னு சொல்றாங்க. இது உனக்கு ஒரு பிரச்சனையா தெரியலையா? கடைக்கு சீல் வைக்க போறாங்களாம். இது உனக்கு பிரச்சனையா தெரியலையா? ஐயோ தாத்தா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நீங்களும் தாடிகார மாதிரி அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா நடக்கிறத மட்டும் பாருங்க. பேக்ல இருக்கிற பணம் எல்லாம் ஒரிஜினல் தானான்னு முதல்ல செக் பண்ணுங்க. என்ன பண்ணா ராணி குட்டியை குழப்பறா? ஆட நீங்க வேற சித்தப்பா, கட்டு கட்டு 500 ரூபாய் நோட்டு மாதிரி தெரியுது. அவதான் ஏதோ லூசு மாதிரி பேசுறானா, நீங்க வேற.